சங்கராபுரம் ஊராட்சி சிறுவயலில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நகரில் உள்ள 60 குடியிருப்புகளில் தண்ணீர் வராததை கண்டித்தும் தெருவிளக்குகள் முறையாக எரியவில்லை என்று புகார் அளித்தும் சாலை வசதிகள் இல்லை எனவும் மக்கள் ஒன்று கூடினர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடமிருந்து வந்து அழைப்புகளின் பேரில் தாவேக நிர்வாகியான ஆனந்த் மற்றும் கார்த்தி ஆகியோர் சென்று மக்களின் குறைகளை கேட்டு பின்னர் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். முதலமைச்சருக்கு ரொம்ப வணக்கம் சொல்லிக்கிறோம் சார். நாங்க வந்து ஏழை குடிதான், எதுவும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க. நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்து கவர்மெண்ட்ல விட்டு வீடு வாசல்லாம் நாங்க கடன் பட்டு கட்டினோம். அவங்க வீடை இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீடு குடியா இருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு யாரும் இடிக்க மாட்டோம்ப்பா, நீங்க குடி இருங்க, உங்களுக்கு வரி எல்லாம் போட்டு தரோம், கரண்ட் இழுத்து தரோம்னு சொன்னாங்க. அது மாதிரி நாங்க திருப்பி கடன் வாங்கி வீடு கட்டினதுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க, தண்ணி வீடு வீட்டுக்கு பைப் இழுத்து கொடுத்துருக்காங்க, வரி போட்டு கொடுத்துருக்காங்க. திருப்பி இப்ப வந்து சிம் கார்டு வருதுன்னு கல்ல ஊண்டி இப்ப நீங்க பதவி ஏத்துறதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பதவி ஏத்துறீங்க, வெள்ளிக்கிழமை வந்து அளக்குறாங்க, சனிக்கிழமை கல்லு உண்டுனாங்க. நான் கேட்டதுக்கு கம்பெனி சிம் கார்டு வருதுமா, அதனால நாங்க அளக்குறோம், கவர்மெண்ட் கலெக்டர் அளக்க சொன்னாங்க, அதனால அளக்குறோம்னு சொன்னாங்க. நாங்க திருப்பி எங்க வீடு வாசல்லாம் என்ன செய்யறது, அது வந்து நீங்க அதிகாரித்து தான் பேசிக்கணும். நாங்க எல்லாருமே அன்றாடம் கட்டட வேலை ஆக்குறவங்க, வீட்டு வேலை ஆக்குறவங்க, மூட தூக்குறவங்க, யாரும் வசதி வாய்ப்பு இல்லை. எங்களோட இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க இந்த முதலமைச்சர் என்ன எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால எங்களுக்கு தண்ணி விட மாட்டாங்க, கரண்டை வந்து ஃபுல்லா அமர்த்தி போட்டுறாங்க. நாங்க இருக்கிற வீட்டுக்கு அங்கிட்டு ஒரு 4 தெரு போனோம்னா அவங்களுக்கு கரண்ட் இருக்கு, எங்களுக்கு ஃபுல்லாவே கரண்ட் இல்ல. காட்டுக்குள்ள இருக்கோம், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாம்பு பள்ளி எல்லாம் வருது. நாங்க கஷ்டப்படுறதுனாலதான் இந்த காட்டுக்குள்ளே குடியிருக்கோம். நாங்க வசதியா இருந்தா வந்து இருக்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஐயா பார்த்து எங்களுக்கு முதலமைச்சர் எங்களுக்கு நல்லபடியா இந்த வீடு வாசல இடிக்க கூடாது, எங்களை நிம்மதியா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க நாங்க 60 வீட்டுக்காரவங்களுமே நாங்க எல்லாருமே ஆட்சி மாறட்டும்னு நாங்க விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க யாருக்கு ஓட்டு விசில் சின்னத்துக்கு தானே போட்டியா, அவர்கிட்டயே போய் கேளுங்க. நாங்க சார் டாக்டரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்க பயப்பட வேணாம், தைரியமா இருங்க, வீடு வாசல இடிக்க விட மாட்டேன், உங்க எல்லாரையுமே வாழ வைப்பேன், நீங்க பயப்படாம இருங்கன்னு டாக்டர் சார் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை எடுத்து எங்களுக்கு நீங்க வந்ததோட எங்களுக்கு நல்ல வழியை செஞ்சிருங்க ஐயா. அந்த ஒரு கடனத்தை அங்க கேட்கிற, வேற எதுவும் உங்கள்ட்ட கேட்கல. எங்களுக்கு தண்ணி வசதி, அந்த வரி மட்டும் கரண்ட் இதுகளை நிப்பாட்டாம வரணும். பட்டம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க தைரியமா வாழ்வோம். தைரியமா நீங்க வந்து அந்த காட்டுக்குள்ளையும் கிடக்கும். நீங்க நான் 14 வருஷம் பயந்து வாழ்றேன். அந்த இடத்துக்கு அது நீங்க வந்தா சேஃபம், நீங்க வந்தா நாங்க பட்டா வாங்கிடுவோம். நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம். இது முக்காலும் சத்தியம். எங்க காரக்குடி முத்து மாதிரி வந்தாங்க, நாங்க விசிலுக்கு தான் போட்டோம். அதனாலதான் அவர் நாங்க சொல்லிட்டோம், நாங்க விசிலுக்கு தான் போட்டோம் சொன்னேன் அவர்கிட்ட. அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போட்டியில அங்கேயே போய் கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதனாலதான் உங்கள்கிட்ட பணிஞ்சு கேட்கிறோம். நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து நீங்க பட்டா கொடுக்கணும்.